மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு தெய்வமே, ஒவ்வொரு மனிதரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணி தங்களது விருப்பத்தின்படி பல நேரங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் இந்த மரத்தின் கனிகளை மட்டும் தொடக்கூடாது என்கிற உம்முடைய வார்த்தை மீறப்பட்ட அந்த நிமிடம் உமக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். மக்கள் நல்ல வழியில் இருக்க வேண்டும், உம்முடைய பிள்ளைகள் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று ஏங்குகிற, எதிர்பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். என்னுடைய மகன் மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பேனோ? இதோ ஆண்டவரே, ஆனால் உம்முடைய திருவுள்ளத்தை மறந்தவர்களாக, அதை விட்டு விலகி நிற்பவர்களாக நாங்கள் பல நேரங்களில் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் திருப்பாடலினுடைய ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கிறது. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உமக்கு செவி கொடுக்க வேண்டும், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது இந்த உலகம் இன்னும் அழகாக இயங்குவதற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள் அல்ல, மாறாக உம்முடைய திருவுள்ளம் செயல்பட வேண்டும் என்பதற்காக எங்களை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய தேவைகளை நாங்கள் முதுபாதம் சமர்ப்பிக்கிறோம். நீர்தாமே பொறுப்பெடுத்து கொண்டு எங்களோடு இருந்து வழிநடத்தும். ஆண்டவரே, தேவனே, உமக்கே மகிமை. எங்களை தேடி வந்து மீட்டவரே, தினம் தினம் உமக்கு மகிமை செலுத்துவதே, உம்மை மாட்சிப்படுத்துவதே எங்களது பணி. ஆமேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
இரத்தமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க உன் நாமம் வாழ்க உன் நாமம் வாழ்க. வாழ்க ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்க. யார் யாருக்கோ கொடி பிடிக்கிறோம் வாழ்க என்று சொல்லி கரகோஷம் வாயினாலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழும் தெய்வம், எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நீர். நீர்தான் என்றென்றும் வாழ்க, வாழும் கடவுள். ஆண்டவரே, இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது திருப்பாடல் 81 10வது வசனத்திலே, கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆதாம் ஏவாள் செவி சாய்த்திருந்தால் இன்று வரை பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொன்றும், நாங்கள் உட்பட எல்லாருமே இந்த ஜென்ம பாவத்தோடு பிறந்து கொண்டிருப்போமா? இஸ்ரேலர்கள் உமக்கு செவி சாய்த்திருந்தால் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு சென்றிருக்க முடியுமா? ஆண்டவரே, சிம்சோன் உமக்கு செவி சாய்த்திருந்தால் அவர் இப்படி துன்பத்தை பெற்றிருப்பாரா? சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரா? யூதாஸ் உமக்கு செவி சாய்த்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? அவர் இப்படிப்பட்ட பழியை சுமந்து கொண்டிருப்பாரா? ஆண்டவரே, இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகிறோம். உமக்கு செவி சாய்த்திருந்தால் இப்படி நடந்திருக்காதுல்ல. ஆண்டவரே, நீரே எம் கடவுள் என்று வாயார சொல்லுகிறோம், போற்றி புகழ்கிறோம். ஆனால் எங்கள் மனதுக்கு பட்டதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வேறு யாராருக்கோ செவி சாய்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பது எங்களுடைய தேவையின் நிமித்தமாக மட்டுமே மாறிவிடுகிறது. ஆண்டவரே, எப்படி நாங்கள் நிம்மதியாக, மகிழ்வாக, அமைதியாக வாழ முடியும்? உமக்கு செவி சாய்த்திருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஏனென்றால் நீர் எங்களை அந்த அளவிற்கு பேரன்போடு வழிநடத்துகிறீர். எங்களை ஒரு உயிராக நீர் கருதுகிறீர், உம்முடைய உயிராக கருதுகிறீர். ஆண்டவரே, அதனால்தான் என் உயிரே என் உயிரே என்று சொல்லி திருப்பாடலிலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உயிராக நீர் கருதுகிறீர். ஆனால் நாங்கள் ஏனோ உணர்வதில்லை, செவி சாய்ப்பதும் இல்லை. கலங்கி போயிருக்கிறோம், அஞ்சி தவித்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம், வீழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீரே எங்கள் கடவுள் என்பதை நாங்கள் அறிக்கையிடுவது மட்டுமல்ல, உள்ளத்தில் இருத்தி எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க கூடிய நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஒரு உயிராக, ஒரு பொருட்டாக நீர் கருதுகிறீர். அந்த அளவிற்கு எங்கள் மேலே பேரன்பு கொண்டவராக, பேரிரக்கம் கொண்டவராக இருக்கிறீர். இதை உணர்ந்து கொள்ள, அதை நாங்கள் இன்னும் அழகாக, ஆழமாக சுவைத்திட ஒரு உணர்வை எங்களுக்கு தாரும், ஒரு உந்துதலை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான்.
திருப்பாடல் 81. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ராயேல் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ராயேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். தாயும் தந்தையுமாக இருந்து எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, ஷெமா இஸ்ரவேல், இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் இஸ்ராயேல் மக்களை எல்லாம் ஒரே கூட்டினுடைய பறவைகளாக, ஒரே குடும்பத்தினராக சீனாய் மலையடிவாரத்திலே அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு, ஷெமா இஸ்ரவேலை கேள் என்று சொல்லி, ஆண்டவரே அவர்களை உமது கட்டளைகளின்படி நடக்க நீர் அவர்களை தேர்ந்தெடுத்தீரே. ஆண்டவரே நீர் அந்த சீனாய் மலை அடிவாரத்திலே ஏற்படுத்தி கொண்ட அதே உடன்படிக்கையை எங்களோடும் ஆண்டவரை ஏற்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையை நாங்கள் கல்வாரி மலையிலே இயேசுவோடு புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சீனாய் மலையிலே மோசே மலை மீது ஏறி சென்று ஆண்டவரே உமது கட்டளைகளை பதிவு செய்து கொண்டிருந்த வேளையிலே காலம் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் அனைவரும் புலம்புகின்றார்கள். ஏன் இத்தனை கால தாமதம் என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். எல்லாமே உடனடி தேவை என்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நினைத்த அடுத்த நொடியே எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் அத்தகைய அவசரத்தன்மையோடு உடனடியாக தீர்வு, உடனடியாக ஆசீர்வாதம், உடனடியாக கடவுள் அனுபவம் என்று காத்திருந்த வேளையிலே ஆண்டவரே ஆரோனிடம் வற்புறுத்தி வலியுறுத்தி பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை கடவுள் என்று சொல்லி சுற்றி நின்று ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்த வேளையிலே ஆண்டவரே நீர் சினம் கொண்டதை விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இஸ்ராயேலே கேள், உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்று இஸ்ராயேல் மக்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை அவர்கள் காற்றிலே பறக்க விட்ட வேளையிலே ஆண்டவரே நீர் மீண்டுமாக இயேசுவின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை நீர் செய்து கொண்டு எம் மக்களை மீண்டுமாக வழிநடத்த ஆயத்தம் செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லி
நேரடியாக உமது கருத்துக்களை, உமது கட்டளைகளை மக்களோடு பரவலாக்கம் செய்த வேளையை தாண்டி ஆண்டவரே, உமது மகன் வழியாக மகனுக்கு செவி சாய்ப்பதற்கான புதிய உடன்படிக்கை, புதிய கட்டளையை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அவர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு செய்திகளையும், ஒவ்வொரு கட்டளைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவரே துணை புரிய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பாதத்திலே அமர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா என்று பாடி தியானிக்கவும், நீர் சொல்லக்கூடிய செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும் தொடர்ந்து எங்களை தூண்டி எழுப்புவீராக. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என்னுலகம் பிடிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என்னுலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என்னுலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என்னுலகம் பிடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும்.
உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன நினைச்சிடுங்க, கொஞ்சம் நினைச்சிடுங்க. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த வேளையிலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறீர். நீர் எங்களை கொஞ்சம் நினைத்தாலும் கூட எங்களுக்கு அது ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி நாங்கள் எங்களை முழுவதுமாக உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். விவிலியத்திலே உமக்கு செவி சாய்க்காத மக்கள் உமது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனமையால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்ததை நாம் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்து வாசித்திருக்கிறோம். அதே வேளையிலே உமது கட்டளைகளை கீழ்ப்படிந்தவர்களும் நான் உமது கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், உமது விழுமியங்கள் படி நான் நடக்கிறேன், எனக்கு ஏன் துன்பம், உமக்கு செவி சாய்த்ததால் எனக்கு துன்பம் என்று ஒரு ஏக்க குரலும் அங்கே கேட்ட பொழுது உம்முடைய ஒரே மகனை எங்களுக்கு அனுப்பி கீழ்ப்படிதலால் வருகின்ற நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்ன என்பதை நீரே வாழ்ந்து காட்டினீர். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பல நேரங்களிலே உமக்கு கீழ்ப்படிவதால் வருகிற துன்பங்கள், கீழ்ப்படியாமையால் வருகிற துன்பங்கள் வெறுமையையும் வாழ்வினுடைய உச்சத்தின் விரக்திக்கும் எடுத்து செல்லும் மனிதர்களை அது வாழ்வை அழித்துவிடும். அதே வேளையிலே உமக்கு செவி சாய்த்து கீழ்ப்படுகிற பொழுது பல்வேறு துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் உமது செய்தி. உமக்கு செவி சாய்க்கிற பொழுது எங்களுடைய சுயம், எங்களுடைய ஆசைகள், நான் என்ற நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு உமது பாதத்தில் சரணாகதி அடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி தயாராக இருக்கிற பொழுது பல்வேறு எதிர்ப்புகளையும் பல்வேறு போராட்டங்களையும் சந்திக்க வேண்டும் இருப்பதை நாங்கள் இந்த வேளையிலே அறிந்து கொள்கிறோம். எனவே உமக்கு செவி சாய்க்கிற மக்களாய் அதனால் வருகிற வேதனைகளையும் அதனால் வருகிற எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக எங்களை மாற்றியறலும். நிறை வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு உம்மை உண்டால் நாங்கள் என்றும் வாழ்வோம் என்று நாங்கள் பாடல் வரிகளை நாம் வாசிக்கிற பொழுது எப்படிப்பட்ட வாழ்வு கொடுக்கக்கூடிய உணவு, உமக்கு செவி சாய்ப்பதால், உமக்கு கீழ்ப்படிவதால், அதனால் வருகிற நன்மைத்தனங்கள், அதனால் பல்வேறு மக்கள் ஆசீர்வாதம் பெறுகிற பொழுது நாங்களும் உம்மோடு இணைந்து உயிருள்ள உணவாக மாறுகிறோம், உயிருள்ள அப்பமாக மாறுகிறோம். நாங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறோம். எனவே இந்த பாடலை பாடுகிற பொழுது ஆண்டவரே நீரே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று பாடுகிற பொழுது நாங்களும் உம்மை பின்பற்றி உமது அன்பில் இணைந்து உமக்கு கீழ்ப்படிந்து உயிருள்ள மக்களாக, மற்றவர்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இந்த பாடலை பாடுவோம்.
இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் காலம் தெரிந்திடார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின. மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின. எங்கள் மன்னன் உன்னை உண்ணும் எவரும் படிவதே இல்லை. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள
உம்முடைய திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். செவி சாய்க்காதவர்களை பற்றி தியானித்தோம். அவர்களும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள், எதிர்மறையான நபர்களாக. ஆண்டவரே, இன்றைய காலப்போக்கிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது என்ன கிடைக்கும், இதனால் என்ன பயன் என்ற கேள்விகள்தான் மிகுந்து கொண்டே வருகின்றன. எல்லாம் சரியாகி விடுமா, இதை செய்தால் நல்லாயிருமா, மாறிடுமா என்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்றால், விவிலிய பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது அந்த வரலாற்று நூலிலே இன்னும் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததனாலே வாழ்ந்தவர்களை, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை எங்களால் இதோ சொல்ல முடியும். ஆண்டவரே, நோவா உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். குடும்பமே அந்த வெள்ள பெருக்கிலிருந்து தப்புவிக்கப்பட்டது உம்மால். அதே போல ஆபிரகாம் செவி சாய்த்தார். இதோ நம்பிக்கையின் தந்தை என்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். மோசே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததால் மாபெரும் தலைவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஆகட்டும், உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன தாய் மரியா எல்லாருக்கும் தாயாக, கடவுளின் தாயாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் உம்மை பின்தொடர்ந்ததால், உமக்கு செவி கொடுத்ததால் திரு தூதர்களாக, திருச்சபையின் தலைவர்களாக இன்று இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள், நேர்நிலையான மனிதர்களாக. இவர்களை ஏன் பார்ப்பதில்லை? ஆனால் இவர்கள் வாழ்விலே ஆண்டவரே, இவர்கள் உமக்கு செவி கொடுத்ததனால் உடனே எல்லாம் கிடைத்து விட்டதா? அதுவும் இல்லை. எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை முறை அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆண்டவரே, உமக்கு செவி கொடுத்தால் துன்பம் வரும், கஷ்டம் வரும், ஆனால் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு மன நிறைவு கிடைக்கும். உம்மிலே வாழ்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். இதுதானே ஆண்டவரே நாங்கள் பெறக்கூடிய பயன், கைமாறு உம்மிடமிருந்து. ஆண்டவரே, இதை இன்னும் அதிகமாக ஆழமாக உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். உமக்கு செவி கொடுத்தால், உம்மை பின்பற்றினால் நாங்கள் வாழ்வோம், வாழ்விக்கப்படுவோம் உம்மால் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அருளை, ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும், மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே, உன் பணிக்காகவே
வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. ஆண்டவரே, எங்களது பெற்றோர்களின் குரலை கேட்க இயலாமல் போராடி கொண்டிருக்கிற இளையோர்களை, குழந்தைகளை சமர்ப்பிக்கிறோம். இதோ பல நேரங்களில் இவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் பழைய காலத்து ஆட்கள் என்று சொல்லி தங்களது பெற்றோர்களை, முதியவர்களை, அவர்களது பேச்சை கேட்காமல் கடந்து போகிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். வயது என்பது அனுபவம். தங்களது வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை யார் மீதெல்லாம் அக்கறையோடு இருக்கிறார்களோ, யார் மீதெல்லாம் அன்போடு இருக்கிறார்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அக்கறையும் அன்பும் பல நேரங்களில் இந்த தலைமுறையினரை சலிப்படைய செய்கிறது. ஆண்டவரே, செவி கொடுப்பதே, செவி சாய்ப்பதே ஒரு குழந்தையினுடைய, வளர்ந்து வருகிற ஒரு நல்ல மனிதருடைய செயல். இதோ நீரே ஒரு ஊமையின் வழியாக தெளிவுபடுத்துகிறீர். மகனே, என்னுடைய தோட்டத்திற்கு போய் வேலை செய் என்று சொல்லுவதை கேட்கிற, செவிமடுக்கிற மனிதன், மகன் உமக்கு உகந்தவனாக இருக்கிறான். ஆண்டவரே, பெற்றோர்கள் எனக்கு நல்லதுதான் செய்வார்கள், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எனக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை தொடர்ந்து ஆழப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கைக்கு உகந்தபடி, அவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நாளும் வாழ, வளர இந்த சமூகத்தை, இளையோர்களை, இளம் பெண்களை, குழந்தைகளை, சிறுவர் சிறுமியர்களை நீர்தாமே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்தும். நம்பிக்கையோடு உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.